ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். டுடே டேட்டு பார்த்தீங்கன்னா 13th January 2024 சாட்டர்டே. டுடே தான் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். வயல் கைஸ், பூச்சி பயங்கரமாக அடிக்குது. இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்ருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு தான் போனேன். டுடே ஆஃபீஸில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 3:30 4 o'clock தான் கிளம்பலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்குனால முடிச்சுட்டு கிளம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ் வந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 6 ஆகிடுச்சு. இப்போ தான் போய்கிட்டு இருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month கிட்ட வீடியோ வந்து போடவே முடியல சுத்தமாக. ஏன்னா எனக்கு ஒர்க்கு வந்துட்டுனா சுத்தமாக எனக்கு டைமே இல்லை வீடியோ போட்டுருக்கு. நான் சண்டே கூட நம்ம வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி பேசிக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி கொஞ்சம் ஃபினான்ஸ் பிரச்சனைனால நான் வந்து இப்போ அதிகமாக நான் வந்து லாங்லேருந்து போகிறதில்லை. வீட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 தடவை தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னால் சுத்தமாக வீடியோ போட முடியல. அது இடையில ஏதாவது எல்பிசி அந்த மாதிரி வந்து நம்ம ஊருக்கு வந்து போகும்போது வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணாலும் அது வந்து ஷூட் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பார்க்குறேன், நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ரெகுலராக வீடியோஸ் மேக்ஸிமம் நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்து போடுறது கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் இனிஷியலேருந்து வரவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 307 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான். ஏன்னா நான் 3 months ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து ஒரு வீடியோ தான் போடுவேன். அப்படின்னா ஷார்ட்ஸ் ஏதாவது சின்னதாக அது சும்மா சிம்பிளாக தான் போடுவேன். பட் அதுக்கு இந்த ரெஸ்பான்ஸுன்றது வந்து நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்காத ஒன்று தான். ரெகுலராக வீடியோ போட்டிருந்தா மேபி நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகிருக்கும். பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் இனிமேல் நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு அன்னிவனான ஒரு இதில் போயிருக்கேன். பட் இப்போ தான் ஓரளவு நான் ஸ்டேபிள் ஆகியிருக்கேன். ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி மற்ற எதாக இருந்தாலும் இப்போ தான் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகியிருக்கேன். இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக போடுறதுக்கு மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சுற்றி வயலாக இருக்கும். பூச்சி வந்து பயங்கரமாக அடிக்குது. கண்ணு மூலம் வந்து பயங்கரமாக வந்து அடிக்குது. ஏன்னா நம்ம கேமரா வந்து XJ4000 தான். ஸோ எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது. வைஸை திறந்து வச்சுட்டு எவ்வளோ நம்ம கட்டி பேசுகிறோமோ இந்த அளவுக்கு தான் வந்து வாய்ஸ் வந்து மினிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுக்கு வேறு கிட்ட ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் எதுவுமே செட் ஆகாமல் இருக்குது. ஆனால் டேரெக்டாக மைக்கோட டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கேமராவோட இன்டர்னல் மைக்கில் தான் வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைசரை திறந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா வண்டி லைட்டுக்கும் அந்த வயலுக்கு அதுக்கும் பூச்சி வந்து பயங்கரமாக வந்து கண்ணெல்லாம் அடிக்குது. அதான் சரி, இன்றைக்கி ஊருக்கு போகிறோம், கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீடமாக தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோ இல்லை சும்மா வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணுறனால ஏதோ ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக RS மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 kilometers இருக்குது. இப்போதான் நான் போட்ட பிளானே வேறு. ஆனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பிளானே வந்து மாறிடுச்சு. நானும் எவ்வளோ தான் மினிமலாக செலவு பண்ணாலும் ஓரளவு கையில் காசு போட்டுடலான்னு பார்க்குறேன். எட்டாவது செலவு
சமாளிக்கவே முடியல. போல எவ்வளோதான் பட்ஜெட் போட்டாலுமே ஏதோ ஒரு முடியாத செலவு எப்படியாவது வந்து ஒரு 1000 ரூபாய் நான் சேர்த்து வச்சுருந்தேன். சரி இந்த மாதம் கணக்குக்கு இருக்கிறப்போ அடுத்த மாதம் நாளைக்கு வரும், அதுலேருந்து ஒரு 1000 ரூபா தனியாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் நான் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். இப்போ அப்படின்றப்ப பெட்ரோல் செலவு, ஹாஸ்பிட்டல் போன அந்த செலவுன்னு சொல்லிட்டு அது ஒரு 1000 ரூபாய் காலி வந்துச்சு. இதில் இன்னொரு கொடுமைங்க அப்படின்னா ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ் ஆஃப் டேட்டை போயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஏதாவது டியூட்டி பார்த்து தான் அதை வந்து அதை டேலி பண்ணணும், வேறு வழியே இல்லை. அப்படின்னா நமக்கு வந்து எப்படியாவது வந்து ஒரு ஒன் டே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் ஆஃப் டே ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து லாஸ் ஆஃப் டே ஆக விடமாட்டேன். அது எப்படியாவது நான் டியூட்டி பார்த்து சமாளித்து டேலி பண்ணிடுவேன். நேரம் சரியில்லை பார்க்கலாம். எப்படியாவது நம்மளை வந்துட்டு செலவு பண்ண வச்சுருக்கு. நம்ம சேர்த்து வைக்கிற காசையுமே பார்த்தீங்கன்னா சேர்க்க விடாமல் பண்ணிருக்கோம். ஓகே கைஸ், நம்ம எவ்வளவு தான் வந்து ப்ராப்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது வந்து ட்ராவல் பண்ணுறோம், வீடியோ போடுறோம், சேனல் டெவலப் பண்ணுறோம். நானும் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படியாவது சேனல் டெவலப் ஆகிரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் டைம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு, சேனல் டெவலப் பண்ண மாதிரி தெரியல. இப்போ கூட ஓரளவுக்கு வந்து நைட் ஆகவும் பூச்சி வந்து பேசாதான் ஆயிடுச்சு. ஒரு 6:30 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே 7 மணி 7:15 இருக்கு பாருங்க, சுத்தமாக முடியாது. பூச்சி வந்து கண்ணமாக போய் வந்து அடிக்கும், பூச்சிலாம் வந்து அடிக்கும் பயங்கரமாக. பட் லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அடிக்கும் தான். பட் அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கேமராவில் மைக் இல்லாமல் வந்து ரொம்ப இறைச்சலாகவே இருக்குது. இப்போ வந்து எப்படி டேலி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏதாவது மாடிஃபை பண்ணி சரி பண்ணலான்னு பார்த்தோம்னா அதுவும் வந்துட்டு ஏதாவது மாதிரி சிறப்பு. ஆனால் இதையே ரெடி பண்ணலாமா இல்லை வேறு கேமரா அப்டேட் பண்ணலாமான்னு பார்த்துருக்கீங்க. இப்போ தான் புதுசாக ஃபோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மாதம் டியூ போகிறனால மேக்ஸிமம் கேமரா வந்து இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன் வந்து சடனாக வந்து யூஸ் பண்ண முடியலை. அது வந்து ஃபோன் ஆனாவே ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் OnePlus Nord CE3 5G இந்த மாடல் ஃபோன் வந்து பேலெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா மாதம் இஎம்ஐ வந்து ஒரு 2000 போயிடுது. 2 இயருக்கு போட்டிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச பட்ஜெட் அவ்வளவு தான். ஸோ வந்து வீட்டுக்கு திரும்பாலும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏதாவது நான் வாங்கலாம் அப்படின்னா ஃபோன் டியூ முடிச்சுட்டு தான் கேஷ் வாங்க முடியும். இன்னும் ஒரு 15,000 சம்திங் வந்து பெண்டிங் இருக்குது பேலெட்டில். அதை நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா தாராளமாக வந்து நான் எடுத்துக்கலாம். கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து தாராளமாக வேறு ஏதாவது இஎம்ஐ வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா டிவிக்கு வந்து இஎம்ஐ போட்டிருந்தேன். அது இந்த கம்மிங் பிப்ரவரியோட வந்து டிவியோட இஎம்ஐ முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோனோடது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கையில் ஓரளவு காசு நின்றும், பிரச்சனை இல்லை. மற்ற செலவுலாம் நான் ஈஸியாக வந்து டேலி பண்ணிடுவேன். பார்ப்போங்க. இப்போ வந்து நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் இந்த கேமரா வச்சு ஓட்டுவோம். ஏன்னா ரெகுலராக வீடியோவும் போட முடியல. நம்ம சேனலில் வந்து பெருசாக அப்டேட்டும் இல்லை. ஸோ வந்துட்டு அன்வான்டாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் வேறு பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் இதே கேமரா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணுறேங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து
வீடியோ வந்து நான் ரெகுலராக போடுறதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். பட் அது நம்ம ஆஃபீஸ் போகிறோம், காலையில் வந்துடுறோம், நைட்டு வந்து ரூம் போனோம்னா நமக்கு டயர்டாகிடுது. அது ரூம் போகிறது, சாப்பாடு, அப்புறம் அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரூமில் உள்ளவர்கள்லாம் முடிக்கும் போது நமக்கு வந்து சுத்தமாக டைமே பத்தலை. அது எப்படியாவது வந்து லேட் ஆகிடுது. ஸோ இனிமேல் அதை கொஞ்சம் மிச்சம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரியோ இல்லை சின்ன சின்ன வீடியோவோ 2 நிமிஷம் வீடியோவோ 3 நிமிஷம் வீடியோவோ மேக்ஸிமம் டெய்லி நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், லேட் ஆகிட்டு போயிட்டு நான் வந்து வீட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஊருக்கிட்ட போனோட நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே பயமாக இருக்குது கைஸ். ஒரு பக்கம் வைசரை திறந்து விட்டு ஓட்டினோம்னா பூச்சி கண்ணாப்பி தான் அடிக்குது. ஹெல்மெட்டில் வைசரை போட்டு ஓட்டினோம்னா காரில் போகிறவங்க கண்ணாப்பெல்லாம் லைட்டை வச்சுட்டு வராங்க. ஒரு காருக்கு 5-6 லைட்டை வச்சுக்கிறாங்க. எதுக்கு தான் வச்சுக்கிறாங்க? அதை ஆன் பண்ணால் ஒன்றுமே தெரியல. நம்ம கீழே விழுந்துருவோம். எங்காவது போய் மோதி இதுக்கு மேலே ஆடு மாடு நாயின்னு சொல்லிட்டு அதுங்க கண்ணாப்பினான்னு தூக்க விடுது. சில இடத்துல ஆடுங்களே குடிக்க பழக்க விடுறாங்க. இன்னொரு பக்கம் வண்டியை போட்டு வண்டியை ரோட ஃபுல்லாக அளந்துக்கிட்டே ஓட்டிட்டு போகிறாங்க. லைஃப் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருக்குது. ஊர்கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 8 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஓகே கைஸ், பக்கத்தில் வந்தாச்சு. இந்த பிரிட்ஜை ஏறி இறங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர்னா அதுக்கப்புறம் நான் இங்கே போயிடுவேன். ஓகே கைஸ், ஊருக்கிட்ட வந்துட்டேன். நான் டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இப்போ நான் வீட்டுக்கு போன உடனே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% இன்றைக்கி நைட்டே நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்புறம் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ பண்ணி போகிறேன்னு சொல்லிடுவேன். இன்னும் அப்டேட் பண்ணலை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணி போயிட்டுருக்கேன்.